பர்சன்டேஜில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சம்மு ஒரு டவுனில் பாப்புலேஷன் ஒரு நகரத்தில் மக்கள் தொகை முதலாம் ஆண்டு 10% அதிகரிக்கிறது, இரண்டாம் ஆண்டு 20% அதிகரிக்கிறது எனில் 2 ஆண்டுகள் முடிவில் அந்த டவுனில் மக்கள் தொகை அந்த பாப்புலேஷன் எத்தனை பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் அந்த நகரத்தோட மக்கள் தொகை இனிஷியலாக எவ்வளோன்னு சொல்லலை, நம்மளே ஒரு நம்பர் அசியூம் பண்ணிக்கலாம். அது அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மக்கள் தொகை முதலாம் ஆண்டு 10% உயர்கிறது, இரண்டாம் ஆண்டு 20% உயர்கிறது. ஸோ 2 ஆண்டுகள் முடிவில் அந்த நகரத்தோட மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றம் சதவீதத்தில் கேட்குறாங்க. அது எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு எல்லாமே இனிஷியலாக மக்கள் தொகை எவ்வளோ இருப்பாங்கன்னா 100, 1000, 10,000 ரவுண்டு வேல்யூ எடுத்துக்கிட்டால் நமக்கு அந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சம் அடுத்தடுத்த வர அப்டேட் மாடல் சம்முக்கு நமக்கு இது பேசிக்காக இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக கிராமத்தோட மக்கள் தொகை 1000 அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டா என்ன ஆகுது, மக்கள் தொகை 1000 எடுத்துக்கிட்டா முதலாம் ஆண்டு என்ன ஆகுது 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1000ல் 10% எவ்வளோ, எந்த ஒரு மதிப்பாக இருந்தாலும் கடைசி ஒரு வேல்யூ தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அந்த வேல்யூவில் 10%. அப்போ 1000ல் ஒரு 0 தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அதோட 10% 100 அப்படின்னு சொல்லலாம். இதில் 23% எவ்வளவு 230, 30% 300. அப்போ நகரத்தோட மக்கள் தொகை 1000 எடுத்துக்கிட்டால் முதலாம் ஆண்டு 10% உயர்கிறது என்றால் 1000ல் 100, இப்போ 100ங்கிறது 10%. அப்போ 1000 + 100 110 மாறிடும் முதலாம் ஆண்டு நகரத்தோட மக்கள் தொகை. இரண்டாம் ஆண்டு என்ன சொல்கிறாங்க, மீண்டும் 20% உயர்கிறது. அப்போ என்ன பண்ணுவாங்க சில பேர் உடனே 1000ல் 10% 100, அப்போ 1000 + 100 1100 உயர்ந்தது முதலாம் ஆண்டு. 20% ரெண்டாம் ஆண்டு உயர்தா, அப்போ 1000ல் 20% என்பது 200, அப்போ ப்ளஸ் 200 சேர்த்து 1300 அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. 1000ல் இருந்து 1110 ஃபர்ஸ்ட் வருஷம் மாறிடுச்சுன்னா இரண்டாவது வருஷம் நீங்கள் பர்சன்டேஜ் இந்த வேல்யூக்கு தான் பார்க்கணும், திரும்ப இந்த 1000க்கு போகக்கூடாது. சரி, 1100. ஸோ 1100 இதில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ 1100ல் 20%. ஸோ 1100ல் 10% என்பது 110, 20% என்பது 230. அப்போ 20% உயரும். அப்போ ஏற்கனவே இருக்கிற 1100ஓட இதில் 10% 110, 20% 220, 220 ஆட் ஆகும். ஆட் ஆச்சுன்னா 1320 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஸோ இப்போ 2 ஆண்டுகள் முடிவில் என்ன மாதிரியான மாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இனிஷியலாக நம்ம அசியூம் பண்ணது 1000, இப்போ என்னவா மாறி இருக்கு, 2 ஆண்டுகள் முடிவில் மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 320னா 320 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ என்னன்னா இப்போ சதவிகிதம் உயர்ந்துள்ளது, எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது. அப்போ இந்த 320ங்கிறது 1000 தான் இனிஷியலாக இருந்தது, இப்போ 320 அதிகரிச்சிருக்குன்னா இந்த 1000ல் 320ங்கிறது எத்தனை சதவீதம் சொல்லி பார்க்கணும். ஸோ நமக்கு தெரியும் 100னா 10%, 200னா 20%, 300னா 30%, 320னா 32% சொல்லி தெரியும். அதை செக் பண்ணிடலாம். 1000ல் 320 என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி இப்படி போட்டுக்கணும். 1000ல் 320 எத்தனை சதவீதம் இன்டூ 100 போட்டுக்கணும். 0க்கு 0, 0க்கு 0, 1 0 0 32. அப்போ 1000ல் 320 என்பது 32%. அப்போ ஒரு டவுனோட பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் வருஷம் 10% உயர்கிறது, இரண்டாம் ஆண்டு 20% உயர்கிறது என்றால் 2 ஆண்டுகள் முடிவில் டவுனோட பாப்புலேஷன் எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கும் அப்படின்னா 32% உயர்ந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் 1000க்கு பதிலாக 100 நீங்கள் அசியூம் பண்ணாலும் அதே 32 தான் வரும். 500% நீங்கள் அசியூம் பண்ணாலும் அதே 32%. ஸோ நீங்கள் எந்த நம்பர் அசியூம் பண்ணாலுமே கூட 2 வருஷம் முடிவில் ஃபர்ஸ்ட் வருஷம் 10%, செகண்ட் வருஷம் 20% உயர்த்தினா 2 ஆண்டுகள் முடிவில் 32% அந்த டவுனோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இது கான்ஸ்டன்டான ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் அதே மாதிரி ஒரு டவுனோட பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் இயர் 23% இன்க்ரீஸ் ஆகுது, செகண்ட் இயர் 10% டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 2 வருஷம் முடிவில் டோட்டல் அந்த டவுனோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, அப்படி ஆயிருந்தா அது எவ்வளவு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நம்ம இதுக்கும் இனிஷியலாக இந்த டவுனோட பாப்புலேஷனை 1000ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். 1000 எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் வருஷம் 23% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க பாப்புலேஷன். அப்போ 1000ல் 23% எவ்வளோ 230. ஏன்னா 1000ல் 50% 500, 20% 200, 30% 300, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படியே ரவுண்டாக சொல்லிடலாம். அப்போ 23%னா 230. அப்போ 1000 கூட 23% உயர்ந்து 1230 முதலாம் ஆண்டு 23% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி 23% உயர்ந்துள்ளது முதலாம் ஆண்டு. ரெண்டாவது ஆண்டு என்ன 10% குறைந்துள்ளது. அப்போ 1000ல் 100 குறைந்துள்ளது, 1130ன்னு போடக்கூடாது. இரண்டாம் ஆண்டு குறையுதுன்னா முதலாம் ஆண்டு எவ்வளவு அதிகரிச்சிருக்கோ அதிலிருந்து 10% குறையும். முதலாம் ஆண்டு 1230 இருக்கு, அதில் 10% என்பது 123. அப்போ 1230 -,
123, அதாவது 10% டிகிரிஸ் ஆயிருக்கு. இதோட வேல்யூ என்ன, இதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 1107 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 2 ஆண்டுகள் முடிவில் அந்த நகரத்தோட மக்கள் தொகை என்னவாயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1000 அசியூம் பண்ணது 1107 மாறி இருக்கு. அப்போ 107 அப்படிங்கிற நம்பர் அதிகமாயிருக்கு. அப்போ எவ்வளவு சதவீதம் உயர்ந்துள்ளது, இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு சொல்லி போகணும்னா 1000ல் 107 என்பது எவ்வளவு சதவீதம் அடிச்சிங்கன்னா அப்படியே டைரெக்டாக கூட பார்த்து சொல்லிடலாம். 1000ல் 100ங்கிறது 10%. அப்போ 107னா 10.7% அப்படின்னு சொல்லிடலாம். சால்வ் பண்ணாலுமே கூட இதை அடிச்சிங்கன்னா 10.7%. அப்போ 10.7% நகரத்தோட மக்கள் தொகை உயர்ந்துள்ளது. ஒரு நகரத்தோட மக்கள் தொகை இந்த நம்பருக்கு பதில் நீங்கள் எந்த நம்பர் அசியூம் பண்ணாலுமே ஆன்சர் வந்து 10.7% உயர்ந்துள்ளதுன்னு தான் வரும். ஸோ ஒரு நகரத்தோட மக்கள் தொகை முதலாம் ஆண்டு 23% உயர்த்தப்பட்டு 2ஆம் ஆண்டு 10% குறைக்கப்பட்டால் 2 ஆண்டுகள் முடிவில் நகரத்தின் மக்கள் தொகையானது 10.7% உயர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டன்ட்டாக இந்த சம் நம்ம போட்டுடலாம்.